இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் உள்ள பணம் வந்து ஒரு சில இடங்கள்லேயே வந்து நிறையா குவிஞ்சிருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதெல்லாம் எடுத்து இல்லாத மக்களுக்கு பிரித்து கொடுப்போம், குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம். முதல்ல நேஷனல் ஹெரால்டில் இருக்கிற பல ஆயிரம் கோடி சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள். மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கணும். உங்கள் ஓனர் உங்கள் தொலைக்காட்சி நடத்துகிறவர்கள் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிப்பார். நான் தானே போய் பேட்டி எடுத்தேன் நாராயண் சாரை. நீங்கள் உங்களுக்கே 3 லட்சம் கிடைக்குன்னு கேட்பீங்களா சார்? பொருளாதாரமாக பதுக்கி வச்சிருக்க பணத்தை எடுத்து கொடுத்ததா சொல்லி அப்படி சொல்லி ராகுல் காந்தி அவருக்கு என்ன செய்யறதுன்னு பாவம் அவருக்கே தெரியல. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தோக்குறாங்க, காங்கிரஸ் தோக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக வந்து ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறதே தப்பு. இது எப்படி இருக்கணும் பாவம், அவருக்கு ஒன்றும் தெரியாது. திமுக இங்கே பேசுதா இல்லையா? வட மாநிலங்களில் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஆனால் தென் மாநிலங்களில் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சதுனால தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எங்கள் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துட்டு நிறைய பெற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? சார் அவங்க ஒரு விஷயம் பண்ணால் நம்மளும் அதை பண்ணணும். அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்குதுங்க. ஊடுருவாங்க, எவ்வளோ பேர் ஊடுருவினாங்க, இப்போ அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இல்லை சார், அதை சொல்கிற விதம் நாங்கள் அப்போ நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுப்பீங்களா? எப்படி பேசுகிறோம்? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாடம் வந்து மற்றொரு பாடத்தில் இணைக்க போகிறாங்க. வனவாசம்னு ஒரு புத்தகம் இருக்குது. அரசியலில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு அது ஒரு பாடமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஒரு செந்தில் பாலாஜினாலே ஊழல் தான், செந்தில் பாலாஜினாலே ஃப்ராடு தான் அப்படின்னு நான் சொல்லலை, நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் வெளியிட்டு திராவிட இனத்தின் உரிமை குரலை ஓங்கி ஒழித்து தீரார். இன்னும் எவ்வளோ நாள் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் வந்து பிராமணர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு தைரியம் தான் மற்ற ஜாதி அது மாதிரி சொல்லுங்க, நான் பார்ப்போம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் திரு நாராயண திருப்பதி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். தேர்தல் பரபரப்பாக போயிட்டுருக்கு, தமிழகத்தில் முடிஞ்சுது. கேரளாவில் உங்களுக்கு நிறைய புது வரவுகள்லாம் கட்சியில் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்க, அமைச்சர் ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. கேரளாவில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு பார்க்குறீங்களா? உறுதியாக கேரளாவில் கடந்த சில தேர்தல்களாகவே பாரதிய ஜனதா கட்சி இரட்டைப்பட எண்ணிக்கையில் வாக்கு சதவீதத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 15 விழுக்காடுக்கு மேலாக நாம் வந்து அங்கே வாக்குச்சொல்லை பெற்றிருக்கிறோம். இந்த முறை பல இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று உறுதியாக நம்புகிறோம். கேரளா என்பது இந்த முறை அங்கு, ஏன்னா இந்தியா முழுக்க பார்த்திங்கன்னா இண்டி கூட்டணின்னு சொல்லிக்கிட்டு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. ஆனால் கேரளாவில் வந்து ராகுல் மோசமானவர்னு பினராயி விஜயன் திட்டுறாரு. இந்த பக்கம் ராகுல் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, திட்டுறாரு. இதில் முக்கியமான விஷயம்னா சிபிஐயினுடைய டி ராஜாவினுடைய மனைவி ஆனி ராஜா வயநாட்டில் வேட்பாளர். அங்கே வயநாட்டில் ராகுல் மிக மோசமானவர்னு திட்டுறாங்க, ஓட்டு கேட்குறாங்க. வெளியே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, ராகுலுக்காக நான் பிரச்சாரத்துக்கு செல்வேன். எங்கே அமேதியில் அவர் இருந்தார்னா அந்த அளவிற்கு மிக மோசமாக மக்கள் வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் இடத்துல இருக்குது. எல்லோரும் இங்கே வந்து திட்டுறீங்க, ஆனால் வெளியே போய் அவர் ஆதரிக்கிறீங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இதில் என்ன உங்கள் கூட்டணி வலுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் பாஜகவுக்கு உறுதியாக போகிற அல்டர்னேட்டிவ் பிஜேபி தாங்க, காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் ஒன்று அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. பிஜேபி உறுதியாக அங்கே பல வெற்றியை போயிருக்கு. கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க சொன்ன சில இலவச திட்டங்கள் எல்லாமே வந்து மேக்ஸிமம் அவங்க வந்து பண்ணிட்டாங்க. இலவச பஸ்ஸாக இருக்கட்டும், அந்த விஷயங்கள்லாம் நம்ம சேனல்லேருந்து வாட்ஸ்அப் பண்ண போய் மக்கள் சொன்னாங்க நிறைவேற்றிட்டாங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கர்நாடகத்தில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு நீங்கள் புரிஞ்சுங்க. நீங்கள் பஸ்ஸு இதெல்லாம் வந்துங்க நடக்காத ஒரு விஷயம். ஏன்னா 1 கோடி வாகனங்கள் பெங்களூரில் இருக்குது இன்றைக்கி. தினந்தோறும் 1 கோடி தனியார் வாகனங்கள் இருக்குது. பொதுத்துறை வாகனங்கள் எவ்வளோ, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? 6800. ஓகே சார். நான் சொல்கிறதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பயன் திட்டங்கள் நம்பி தானே மக்கள் வாக்களிச்சிருப்பாங்க. ஸோ அதை நிறைவேற்றின பிறகு மீண்டும் நிறைவேற்றலையே. ஓகே, உங்களுடைய பொது வாகனங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதிகரிக்கலையே. நீங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு நாளில் நிறுத்திட்டு நாம் ஒரே ஒரு பஸ்ஸை மட்டும் விட்டு நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொன்னால் என்ன பயன்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இல்லை, கட்டமைப்பு பெருகவில்லை.
அதனால் மக்கள் அதை ஏற்க மாட்டார்கள். இவ்வளோதான் விஷயம். ராகுல் நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டிலே கூட என்ன, நாங்கள் இலவசம் பஸ் பயணம்னு சொல்கிறாங்க, ஆனால் பஸ்ஸே இல்லையா? அதான் விஷயம். குறிப்பிட்ட பேருந்துகளில் மட்டும்தான் அந்த இலவசம் இல்லை. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இந்தியாவில் உள்ள பணம் வந்து ஒரு சில இடங்கள்லேயே வந்து நிறையா குவிஞ்சிருக்குது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே அதெல்லாம் எடுத்து மக்களுக்கு இல்லாத மக்களுக்கு பிரித்து கொடுப்போம், குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து நாங்கள் பிரித்து கொடுப்போம். முதல்ல நேஷனல் ஹெரால்டில் இருக்கிற பல ஆயிரம் கோடி சொத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள். ஓகே. முதல்ல காங்கிரஸில் இருக்கிற சொத்தை, அவங்க பணத்தை பிரித்து கொடுக்க சொல்லுங்கள். இவங்க சேர்க்கலையா? என்ன பைத்தியகாரத்தனமாக இருக்குது. மக்கள் எப்படிங்க நம்புவாங்க? காங்கிரஸினுடைய 3 பேர், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மோதிலால் வரா, இவங்க நேஷனல் ஹெரால்டுக்கு அதில் யார் பொறுப்பு? அதே சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மோதிலால் வரா, இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது பக்கா ஃப்ராடு. அதனால தான் அந்த நேஷனல் ஹெரால்டு கேஸில் ஜெயிலில் இருக்க வேண்டிய இவங்க 3 பேருமே சோனியா காந்தி, ராகுல் காந்தி பெயிலில் இருக்கிறாங்க. எவ்வளோதான் விஷயம். இந்த பிரித்து கொடுக்கறது மூலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பிரித்து கொடுப்போன்னு ஒரு ஸ்டேட் பண்ணி முன் வச்சிருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்பு என்ன பிரச்சனை சார்? தமிழக முதல்வரும் அந்த ஒரு விஷயத்தை கோரிக்கை முன் வச்சிருக்காரு. மத்திய அரசு இந்த நாட்டை சாதி ரீதியாக பிளக்கும் இடஒதுக்கீடுன்னு சொன்னது யார்? ராஜீவ் காந்தி. 10 வருஷம் மண்டல ஆணையத்தை கிடப்பில் போட்டு 1.5 மணி நேரம் பாராளுமன்றத்தில் வரவிட மாட்டேன்னு சொன்னது ராஜீவ் காந்தி, காங்கிரஸ். நீங்கள் போய் பேசுகிறீங்க. தவிர நான் என்ன கேட்குறேன், எப்படி நீங்கள் பிரித்து கொடுப்பீங்க? இப்போது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஒருத்தர் சம்பளம் வாங்குறாரு, இப்போ 319 ரூபாய். காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ஆட்சியில் வந்தால் 400 ரூபாய் கொடுக்குறோன்னு சொல்லுவோம். உங்களுக்கு மாதம் எவ்வளோ? 30,000 ரூபாய் சம்பளம் இருக்குமா? அப்போது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். நான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்கிறேன். நம்ம 2 பேருக்கும் இணையாக தான் சம்பளம் கிடைக்கணும். கரெக்டாக? இவங்க சொல்கிறபடி பார்த்தா. அப்போது எனக்கு 400 ரூபாய், உங்களுக்கு 1000 ரூபாய், 2 பேருக்கும் வித்தியாசங்கள். அப்போ உங்கள்கிட்ட இருந்து பணத்தை பிடிங்கி என்கிட்ட கொடுப்பாங்களா? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் 30,000 ரூபாய் மாதம் 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. உங்கள் ஓனரு, உங்கள் தொலைக்காட்சி நடத்துகிறவர் மாதம் 3 லட்ச ரூபா சம்பாதிப்பார். நான் தானே போய் பேட்டி எடுத்தேன் நாராயண் சாரை. நீங்கள் உங்களுக்கு ஏன் 3 லட்சம் கிடைக்குன்னு கேட்பீங்களா? சார், பொருளாதாரமாக பதுக்கி வச்சிருக்க பணத்தை எடுத்து கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லலையே. இருப்பவர்களிடத்துலேருந்து எடுத்து இல்லாதவர்கிட்ட கொடுப்போம்னு அர்த்தம். கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவங்கள்ட்ட இருந்து பிடுங்கி அவங்கள காலி பண்ணி மற்றவங்களுக்கு கொடுப்போன்றாரு. அதுதான் விஷயம். அதெல்லாம் தான் தெளிவாக சொன்னார். உங்கள் வீட்டில் 2 மாடு இருந்துச்சுன்னா ஒரு மாடை பிடிங்கிடுவாங்கன்னு கரெக்டாக சொன்னார் இன்றைக்கி மோடி. மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அப்படி தான் செய்வாங்க அவங்க. வெல்த் அப்படி தான் பண்ணுவாங்க. வெல்த் டேக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்க தானே கொண்டு வந்தாங்க. அப்படி தான் செய்வாங்க. நீங்கள் 2 வீடு வச்சுருந்து ஒரு வீடு பிடிக்கிடுவாங்க. உடனே இவர் பி. சிதம்பரம் சொல்கிறார், ஐயோ நாங்கள் அப்படி சொல்லன்றார். நீ அப்படி தான் சொன்னோம் நம்ம சொல்கிறோம். மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள். நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அதுக்கு வந்து ஒரு காஸ்ட்லியான பிஆர்ஓவாக எங்களுக்கு வந்து பிரதமர் மோடி கிடைச்சிட்டாரு. தேர்தல் முடியும்போது தெரியும். தேர்தல் வாக்குறுதி ஏன்னா அவங்க இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, 10 வருடத்தில் நாங்கள் என்ன பண்ணோன்றதை வச்சு அவங்க பேசுறது இல்லை. ஃபர்ஸ்ட் கட்ட தேர்தல் முடிஞ்ச உடனே சார் நல்லதெல்லாம் காங்கிரஸ் காதில் படாது, கேட்காது, தெரியாது. இல்லை சார், காங்கிரஸ் நேரடியாக அதாயிரும் அப்படின்னு சொல்லியே வந்து ஓட்டு கேட்டுட்டு நம்ம ஒன்று தானே. நல்லதையும் சொல்லணும், கெட்டதையும் சொல்லணும். நாங்கள் என்ன நல்லது செஞ்சோன்றதை சொல்கிறேன். அவங்க வந்தால் கெட்டதுன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு அது மட்டும்தான் காதல் விழுது. என்ன செய்ய முடியும்? பிஜேபி 10 வருஷம் இவ்வளோ செஞ்சிச்சுங்க. அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் சுகாதாரம், அனைவருக்கும் கடன், இப்படி மாதிரி அனைவருக்கும் எல்லாம் அப்படின்றத நாங்கள் சொல்லியிருக்கிறோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி ஒருத்தருக்கு கூட எதுவும் நடக்காது அப்படின்றத காங்கிரஸ் வந்தா அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஏங்க நான் என்ன சொல்கிறேன், ஒரு குழந்தைக்கு நெருப்பு பற்ற வைக்கவும் சொல்லிக் கொடுக்கணும். ஐயோ நெருப்புக்கிட்ட போகாத, கை வைக்காதுன்னு சொல்லிக் கொடுக்கணுமா இல்லையா? கண்டிப்பாக. அதுதான் நம்ம செய்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்க, முதல் கட்ட தேர்தல் பரப்புரை அப்போ பிரதமர் மோடி அவர்கள் பேசின விதத்துக்கும் முதல் கட்ட தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2வது கட்டத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கும் அவர் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அவர் கொஞ்சம் பயந்துட்டார். இன்னும் சில நாட்களில் கண்ணீர் சிந்திலாம் அவர் வந்து நாடகம்லாம் போடுவார் அப்படின்லாம் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறேன்? ராகுல் காந்தி அவருக்கு என்ன செய்யுதுன்னு பாவம் அவருக்கே தெரில. அவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் தோக்குறாங்க. காங்கிரஸ் தோக்குது. அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாக வந்து ஒரு கேள்வியாக நம்ம கேட்குறதே தப்பு. இது எப்படி இக்னோர். பாவம் அவருக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா என்னுடைய தாய் தியாகம் செய்த தாலி, என் தாலியை
என் தாய் தன்னுடைய தாலியை தியாகம் செய்தார் அப்படின்னு பேசுனாங்களா இல்லையா? அப்படின்னா என்னங்க அர்த்தம்? எதை சொல்கிறாங்க அவங்க? அவர் தந்தை ராஜீவ் காந்தியை படுகொலை படுகொலை செய்தார்கள், குண்டு வச்சு கொன்னாங்க. யார் கொன்னது? அதில் முக்கிய குற்றவாளி யார்? பேரறிவாளர். பேரறிவாளனை கட்டி அணைச்சி ஆற தழுவி அவங்களோட நீங்கள் வந்து கூட்டணி வச்சுருக்கிறீங்களே. நீங்கள் அந்த தியாகத்துக்கு ராஜீவ்காந்தி செய்த தியாகத்திற்கு, உங்கள் தாய் சோனியா செய்த தியாகத்திற்கு துரோகம் அல்லவா? அப்புறம் அவர் பேசுறதெல்லாம் நீங்கள் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு. சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மளுடைய நாடு வந்து பொருளாதாரத்தில் 3வது இடத்துக்கு மோடி அவர்கள் இருந்தால் தான் வரணும்னு கிடையாது, எந்த பிரதமர் இருந்தாலுமே 3வது இடத்துக்கு வந்திருப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறது சரிதான். இந்த 10 வருஷம் ஆட்சி செஞ்சதுனால யார் இருந்தாலும் 3வது இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவ்வளோ சிறப்பாக மோடி ஆட்சி செஞ்சிருக்காருன்னு சொல்கிறாரு சிதம்பரம். பாஜக இல்லாமல் வேறு எந்த கட்சி இருந்தாலுமே வந்திருக்கோம் அப்படின்னு. நான் சொல்கிறது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த நாடு ஆட்டோமேட்டிக்காக 3வது இடத்துக்கு வந்துடும் தானே அர்த்தம். அப்போது எதனால் எப்படி வரும்? நாம் வெற்றியினுடைய விளிம்புக்கு வந்துட்டோங்க. எப்படி வந்தோம்? அங்கேருந்து இந்த ஆட்சினால் வந்தோம். 10 வருட அற்புதமான நரேந்திர மோடியோடைய ஆட்சியினால் அந்த விளிம்பு வரைக்கும் வந்துட்டோம். இப்போ வரப்போகிறோம். அதுதான் அவர் சொல்கிறாரு. அவர் சொன்னதை நீங்கள்லாம் தவறாக, நீங்கள் சரியாக புரிஞ்சிங்க. அவர் சொல்கிறது என்னென்னா, மோடி அற்புதமாக ஆட்சி பண்ணிட்டாரு 10 வருஷம். நீங்கள் இந்த மாதிரி பாசிட்டிவ் எடுத்துக்கிறீங்க. அவரது அதான் நான் பாசிட்டிவ் இல்லைங்க. அவர் சொன்னது உண்மைனா அதுதான் அர்த்தம். அதுக்கு உண்மையான அர்த்தம் அதுதான். ஓகே சார். இது யாராக இருந்தாலும் அப்படி தான் அதை புரிஞ்சிக்க முடியும். ஓகே சார். பிரதமர் மோடி அவர்கள் பேசிய பேச்சு வந்து அதில் சில வார்த்தைகள் எங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் சொல்லியிருந்தாங்க. அதை நிறைய குழந்தைகள் பெற்றுக்கொள்வாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? தவறு ஒன்றும் இல்லையா அதில்? நீங்கள் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுப்போன்னு என்ன அர்த்தம்? இந்த நாட்டில் 1000 விஷயம் இருக்குது. நீங்கள் தானே சொல்கிறீங்க. இதே திமுக இங்கே பேசுதா இல்லையா? என்ன பேசுது? நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. நிதி ஆணையம் வந்து ஒதுக்கீடு செய்வது சம்மந்தமாக பேசும்போது பாப்புலேஷன் மெஷரில் நீங்கள் வந்து ஒதுக்கக்கூடாது சொல்கிறாங்களா இல்லையா? இதில் வட மாநிலங்களில் நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. ஆனால் தென் மாநிலங்களில் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சதுனால தான் நாங்கள் வளர்ந்துருக்குறோம் சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ எங்கள் கிட்ட இருந்து பணத்தை எடுத்துகிட்டு நிறைய பெற்றுக்கிறவங்களுக்கு நீங்கள் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்களா இல்லையா? அது மட்டும் கேட்கலாம், இது கேட்கக்கூடாதா சார்? அவங்க ஒரு விஷயம் பண்ணால் நம்மளும் அதை பண்ணணும்னு நான் கேட்குறது நல்லா புரிஞ்சுங்க. இவங்க சொல்கிறது அதுதான். நீங்கள் சொன்னதை அவர் சுட்டி காமிக்கிறார். தப்பு என்ன இருக்குது? இல்லை, ஊடுருவி விட்டார்கள் நிறைய குழந்தைகள். ஆமாம், பங்களாதேஷ்லேருந்து ஊடுருவாங்க ரோஹிங்கியா முஸ்லீம்ஸு. இல்லைங்க, நான் ஓப்பனாக தானே சொல்கிறேன். சொல்லக்கூடாதா? உண்மையை சொல்லக்கூடாதா? நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். அரசாங்க ரெக்கார்டில் இருக்குதுங்க. ஊடுருவுறாங்க, எவ்வளோ பேர் ஊடுருவினாங்க, இப்போ அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை சார், அதை சொல்கிற விதம்னு ஒன்று நாங்கள் அப்போ நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுப்பீங்களா எப்படி பேசணும்ட்டு? நீங்களே இந்த மாதிரி சொல்லிக் கொடுப்பீங்களா இப்படி தான் பேசணும்ட்டு? இல்லையா? அது நான் என்ன கேட்குறேன், ஐயா அவங்க வந்து ஒரு 5 வருஷத்தில் ஊடுருவினாங்க, 10,000 பேர் ஊடுருவினாங்க, இன்றைக்கி 1,00,000 பேர் இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இல்லை சார், அர்த்தம் கரெக்டு தான். அர்த்தம்னா வந்து எது? அப்புறமா அதிகமாக குழந்தை பார்த்துக்கலாம், உண்மை அதானே? ஏன் பேசக்கூடாது? உடனே அவர் சொல்கிற விதம் நீங்கள் எங்களுக்கு எழுதி கொடுப்பீங்களா நாங்கள் என்ன பேசணுன்ட்டு? கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பாடம் வந்து ஏற்கனவே ஒரு பாடப்புத்தல் இணைச்சாங்க, இப்போ இன்னும் மற்றொரு பாடப்புத்தல் இணைக்க போகிறாங்க. அதில் என்ன தவறுன்னு நீங்கள் பாஜகவிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு குற்றச்சாட்டம் வச்சுருக்காங்க சமூக வலைதளங்களில். குற்றச்சாட்டுன்றதை விட எந்த ஒரு அரசியல்வாதியோடைய வரலாறும் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். தனிப்பட்ட முறையில் எந்த அரசியல்வாதிக்கும் அவசியம் இல்லை. நேர்மையான அரசியல்வாதிகள் இருக்கலாம், நேர்மையான தலைவர்கள் இருக்கலாம். வனவாசம்னு ஒரு புத்தகம் இருக்குது, படிச்சிருக்கீங்களா? கண்ணதாசன் ஏதாவது? அதையும் இப்போ சேர்த்து போட சொல்லுங்கள். ஓகே. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் இன்றைக்கி ஆட்சியில் இருக்கீங்கன்றதுனால கருணாநிதி அவர்களுடைய, எனக்கு ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே என்ன காப்பு, ஆனால் கருணாநிதி அவர்களுக்கு பல பக்கங்கள் இருக்கிறது. அவர் குறித்து நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. நான் தான் சொல்கிறேன், ஒரே வார்த்தையில் சொல்லிட்டேன், வனவாசம் புத்தகம். அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்து அவரை பற்றின நல்ல விஷயங்களை மட்டும் போடுவீங்க, நாளைக்கு உங்களுக்கு உங்கள் ஆட்சி போயிடும். அடுத்து வர ஆட்சி வனவாசம்ன்ற புத்தகத்தை வந்து அரசியலில் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு அது ஒரு பாடமாக கொண்டு வந்தாங்க. என்ன சார் இது? நான் என்ன கேட்குறேன், யாரையுமே இகழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்காதீங்க.
தவறு அது. நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ கருணாநிதி வரலாறு உங்களுக்கு முக்கியமானு கேட்குறேன். இதனால் என்ன ஆகும்? இன்றைக்கி ஒரு ஹேபிட் என்ன தெரியுமாங்க? ஒரு விஷயம் நம்மை விட குழந்தைங்களுக்கு நல்லா தெரியும். அது 10ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க, டெண்டர் ஏஜ் போய் சர்ச் பண்ணுவாங்க. இந்த புக்கில் இதெல்லாம் உண்மையான்னு. அப்போ நீங்கள் கருணாநிதி பற்றி இவங்க சர்ச் பண்ணும்போது நிறைய பேர் திட்டிருப்பாங்க. கருணாநிதி ஒரு தீய சக்தி, திட்டிருக்காங்களா இல்லையா? அப்போ அதையும் படிப்பாங்களா? ஏன் உங்களுக்குன்னு கேட்குறேன் நான். உங்களை நீங்களே நிகழ்ந்து கூறுவீர்கள்னு கேட்குறேன். அவ்வளோதான். அவர் இல்லாத கூட இருக்கலாம். எதிர்கட்சி சொல்லியிருக்கோம். ஜெயலலிதா சொல்லியிருக்கிறாங்க, எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு, காங்கிரஸ்காரங்க கூட கருணாநிதியை திட்டிருக்கிறாங்க, நீங்களும் கூட திட்டிருக்கிறோம். அதெல்லாம் வருமா இல்லையா? ஏங்க நல்லதை விட கெட்டது தாங்க அதிகம் இருக்கும். சர்ச் பண்ணி பார்த்தாங்க. ஏன் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன். ஒரு நல்ல எண்ணத்தில் சொல்கிறீங்க. நல்ல எண்ணத்தில் சொல்கிறேன். ஓகே சார். சார் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஊழல் வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக பேசப்பட்டிருந்தது. ஒரே அமௌண்ட் வந்து பிட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் அந்தளவுக்கு அலட்சியமாக இருக்காங்களா? எதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம்? சார், இது அதிகாரிகளுக்கு அழுத்தம், அவ்வளோதானே. ஒரே தொகையோட எப்படிங்க இவ்வளோ கோட்டு வரும்? அதை பிரித்து அதே மாதிரி இன்னொரு மாநிலத்தில் இதே கெப்பாசிட்டியில் இவ்வளோ ரூபாய் கிடைக்கும்பொழுது இந்தியாவில் ஒரே மாநிலத்தில் ஒரு 5 10 ரூபாய் இருந்தால் பரவாயில்ல. இதோட கம்மியாக பல 100 கோடி கம்மியாக வந்து கிடைக்கும் பொழுது ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க? செந்தில் பாலாஜி மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது ஓப்பன் பண்ண அல்லது எல்லா ஒப்பந்தங்களும் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். அது வந்து ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பின் மூலமாக தான் செய்யணுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஏன்னா ஒரு செந்தில் பாலாஜினாலே ஊழல் தான், செந்தில் பாலாஜினாலே ஃப்ராடு தான் அப்படின்னு நான் சொல்லலை. நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கரூரில் செந்தில் பாலாஜி எதிராக அவர் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்லியிருக்கிறார், ஆள் கடத்தல் பேரொழி, இவர் கெட்ட கேட்டுக்கு அப்படின்லாம் கூட பேசியிருக்கிறார். நான் பேசலை, முதலமைச்சர் பேசுனது தான் பேசுகிறேன். ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி செந்தில் பாலாஜி அவர் இருந்தப்போ அவர் கைதானப்போ தொடர்ந்து பேசப்படுது அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில விஷயங்கள்னால அதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேங்கவேல நடந்த சம்பவம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஒரு பக்கம் நினைக்கும் போது இப்போ கந்தர்வக்கோட்டையில் மாட்டு சாணி குடிநீரில் கலந்த விஷயமா இருக்கட்டும், முந்தா நாள் ஒரு வீடியோ வைரலாச்சு, மறுபடியும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு ஒரு வீடியோ வந்தது. இதெல்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது சார். சார், டாஸ்மாக் இருக்கும் வரை பாட்டிலுக்கு 10 ரூபாய் இருக்க தான் செய்யும். ஒரு கடையில் டெய்லி 5000 பாட்டில் விற்குதுன்னா 50,000 பாட் ஒரு டெய்லி லஞ்சம், ஊழல், முறைகேடு எத்தனை கடன் கால்குலேட் பண்ணிங்க? ஒரு 5500 கடை கால்குலேட் பண்ணிங்க. ஒரு நாளைக்கு 25 கோடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 900 கோடி வெறும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா 10,000 கோடி வெறும் 10 ரூபா 10 ரூபா 10 ரூபாவாக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அரசே மது விற்பதை நிறுத்த வேண்டும். தனியார்கிட்ட கொடுங்க. இந்த கந்தர்வக்கோட்டை இஷ்யூ எப்படி பார்க்குறீங்க? அது நீங்கள் வேங்கை வயலில் வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால, அந்த அலட்சியத்தினால நம்மளை யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுன்னு எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அரசாங்கம், துப்பு கெட்ட அரசாங்கம், கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகப் போகிறது. இன்றைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் நான் என்ன சொல்கிறேன், இந்த அரசு இருந்து என்ன இல்லாது என்ன? முதல்வர் அவர்கள் வந்து கொடைக்கானல் பயணம் போயிருக்காரு. அதை விமர்சித்து பாஜக சமூக வலைதளத்தில் என்ன பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ கொடைக்கானல் பயணம் போகிறாங்க. அதெல்லாம் விமர்சிக்கிறாங்க. அது அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அதெல்லாம் முதலமைச்சர் அவருக்கு ஓய்வு வேண்டாமா? வேணும்னு அவர் நினச்சா போகலாம். நரேந்திர மோடி பிரதமர் ஓய்வு எடுப்பதில்லை. நான் அதனால் இவர் எடுக்கக்கூடாது நான் எப்படி சொல்ல முடியும்? அவர் அங்கே இருந்தாலும் நம்முடைய முதலமைச்சர் தான். நான் தனிப்பட்ட முறையில் நான் விமர்சனம் நான் செய்ய மாட்டேன். அது சமூக வலைதளங்களில் எழுதுகிறவங்க, அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து. நாம் வந்து அப்படி அவர் அங்கே சென்று அதனால் நிர்வாக சீர்கேடு நடந்தால் நாம் கேள்வி கேட்கலாம். ஓகே சார். முதல்வர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த நீங்கள் கூட பதில் சொல்லியிருந்தீங்க. பார்ப்பனர் அல்லாதார் கொள்கை பிரகடனம் வெளியிட்டு திராவிட இனத்தின் உரிமை குரலை ஓங்கி ஒழித்து தீரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் அப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறது தான் அவசியம். நீங்கள் ஒரு ஜாதிக்கு எதிராக பேசிய ஒருவருக்கு வாழ்த்து சொல்கிறீர்கள், அதுதான் அதனுடைய பார்ப்பனர் அல்லாதோருடைய கொள்கை முழக்கம் திராவிட அப்படின்றதான் உங்களுடைய விளக்கம். அப்போ ஒரு ஜாதிக்கு எதிராக
இவர் பேசினார்ன்றதை நீங்கள் பெருமையாக பேசுகிறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய வன்மம் என்ன ஒரு ஜாதி குறித்து நான் அனைவருக்குமான முதல்வர் என்று சொன்னது தவறு தானே. இன்னும் எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நீங்கள் வந்து பிராமணர்களை பற்றி நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. நான் கேட்குறேன், யாராவது ஒரு பிராமணர் வந்து இந்த தமிழ்நாட்டில் ஜாதி கலவரங்களுக்கு காரணம்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கை நீட்டி காமிக்க சொல்லுங்க. ஒரே ஒரு பிராமணனை காமிக்க சொல்லுங்கள். ஊருக்கு இழைத்தவன் பிள்ளையார் கோயில் ஆண்டின்பாங்க. அந்த மாதிரி பார்ப்பனர் அல்லாதோர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் உங்களை திருப்பி தாக்க மாட்டார்கள், உங்களை மறுபடியும் இது செய்ய மாட்டார்கள் என்கிற காரணத்தினால இன்னும் எத்தனை வருஷம் அப்படியே பேசிகிட்டு இருப்பீங்க? இது அராஜகம் இல்லையா? அது ஒரு ஜாதி குறித்து எப்படி நீங்கள் அந்த மாதிரி பேசலாம்? யாராக இருந்தால் என்ன, தவறுனா தவறுன்னு தான் சொல்லணும். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால் மற்ற ஜாதி அது மாதிரி சொல்லுங்களேன் பார்ப்போம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் இன்னொரு ஜாதியை எதிர்த்து பேசுவங்களை பாராட்டி பாருங்கள். எவ்வளோ இருக்குது. தைரியம் இருந்தால் செய்கின்ற நான். அப்படி உங்களால் செய்ய முடியாது. அப்புறம் என்ன இது? என்ன மாதிரியான ஒரு தமிழை வளர்த்தது பிராமண சமுதாயம், சுதந்திரத்திற்காக போராடியது பிராமண சமுதாயம். இல்லைன்னு மறுக்க முடியுமா நீங்கள்? இந்த நாட்டில் உள்ள கட்டமைப்புகளை பெருக்குவதற்கு உதவியாக இருந்தது பிராமண சமுதாயம். இல்லைன்னு நாம் வரிசையாக உங்களுக்கு சொல்லுவேன். அறிவியல் ஆகட்டும், கணிதமாகட்டும், விஞ்ஞானமாகட்டும். நீங்கள் தவறான விஷயம். பாரதிதாசனை புகழக்கூடிய நீங்கள் பாரதியாரை ஏன் உங்களால் புகழ மறுக்கிறது உங்களுடைய நாக்கு? ராமானுஜரை விட ஒரு சீர்திருத்தவாதி இன்னைக்கு இருக்காங்களா? பாரதியாரை விட ஒரு சீர்திருத்தவாதி இன்னைக்கு இந்த நாட்டில் காமிக்கங்க பார்ப்போம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாரதியாருடைய சீர்திருத்தம் என்னன்ட்டு. ராஜாஜியை விட ஒரு சீர்திருத்தவாதியை காமிக்க பார்ப்போம். தவறு. சமூக வலைத்தளங்களில் பார்த்துருப்பீங்க நீங்களே, சவுக்கு மீடியா தொடர்பான அந்த விஷயங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவரை சுற்றி இருக்கிற ஆட்கள் எல்லாம் கைது பண்ணுறாங்க, அவரை ஒரு தனிமைப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் ஈடுபட்டிருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க நடக்கிற விஷயங்கள்? என்னை பொறுத்த வரையில் தனிப்பட்ட முறையில் யாரும் யாரையும் தாக்கக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். அதே சமயத்தில் அரசு அதிகாரத்தில் இருப்பவர்கள், சட்டத்தை கையாளுபவர்கள், அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுபவர்களை சட்டத்திற்குள்ள உட்பட்டுத்தான் நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர, இப்படி ஒரு நபர் தன் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்கிற ஒரே காரணத்திற்காக அந்த நபரினுடைய ஆதரவாளர்களை, அந்த நபருக்கு கீழே பணம் சம்பாதிக்கிறவங்களை, அவங்க பணியில் இருக்கிறவங்களை நீங்கள் துன்புறுத்துவது என்பது தவறு என்று நான் உறுதியாக எண்ணுகிறேன். அதுலேயும் ஒரு அற்ப காரணங்களுக்காக இந்த மாதிரியான இன்றைக்கி அங்கன்னா நாளைக்கு இன்னொரு இடத்துல இப்போ பேசு தமிழா பேச கூட அது மாதிரி செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் நிறுவனத்துக்காக நீங்கள் வந்து பேசுகிறீங்க. அப்படின்னா நாராயணன் முதலமைச்சரை விமர்சனம் செய்தார்னா அப்போ அவர் கேட்ட கேள்விதான் காரணம், உங்கள் மேலே நடவடிக்கை சும்மா இருப்பீங்களா நீங்கள்? இது என்ன நியாயம்? சவுக்கு சங்கர் தவறு செய்திருந்தால் நீங்கள் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுங்க, கோர்ட்டுக்கு போங்க. நாங்கள் போயிருக்கிறோங்க. இதே சவுக்கு சங்கர் தனிப்பட்ட முறையில் வந்து எங்கள் தலைவர்களை விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சில சமயம் நாங்கள் கண்டிச்சிருக்கிறோம், கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம். அதனால் நீங்கள் வந்து சட்டவிரோதமாக காரியங்களை ஒரு அரசாங்கமே அது போல் செய்யக்கூடாது, தவறு. ஓகே சார், எங்களோட இந்த பல்வேறு கருத்துக்களை பயனோட நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.